ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பவர் அப்படிங்கிற ஒரு சின்ன டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரேஸ் எப்போ யூஸ் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம் வார் நடந்தப்போ இந்த ஃப்ளவர் பவர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸை ஆரிஜினேட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் பவர் என்ன இந்த ஃப்ரேசஸ்க்கு சக்தி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வியட்நாம் வாரில் இது ஒரு ஃப்ளவர் பவருங்கிறதுக்கு மீனிங் பார்த்திங்கன்னா பீஸ், லவ் அண்ட் நான் வயலன்ஸ். அதாவது லவ்ட் ஆஃப் ஆன்டி வயலன்ஸ், அதாவது வயலன்ஸு கூடாது, அன்பை தான் விதைக்கணும். வார் நடக்கிற நேரத்தில் இந்த ஃப்ரேஸை எல்லாருமே உச்சரித்தாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ளவர் பவர் அப்படிங்கிற விஷயம் சொல்ல வராங்க. ஸோ மொத்தத்தில் ஃப்ளவர் பவர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃப்ரேஸு டூரிங் த வார் டைம், அதுவும் எஸ்பெஷலி வியட்நாம் வார் டைமில் இந்த ஃப்ளவர் பவர் அப்படின்னு உச்சரித்து எல்லாமே ஃப்ரேஸை பயன்படுத்துகிறாங்க. அதாவது வார் வேண்டாம், நான் வயலன்ஸ் வேணும், வயலன்ஸ் வேண்டாம், நான் வயலன்ஸ் வேணும், அன்பு அரவணைப்பு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற விதமாக இந்த ஃப்ளவர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கன்று மேலே கூட அந்த ஃப்ளவரை செட் பண்ணி அது மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா ஷோ பண்ணுவாங்க, நம்ம நடுவில் பீஸ்ஃபுல் தேவை அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ளவர் பவர். அதாவது பீஸ்ஃபுல், லவ் தேவை, வயலன்ஸ் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளவர் பவர் அப்படிங்கிற ஒரு ப்ரேசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.